வெல்கம் டு மை சேனல் எஸ்என் ட்ரேடிங் டிப்ஸ். நேற்று ஒரு சில லெவல்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். அந்த லெவல்ஸ்லாம் இன்றைக்கி எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நேற்று நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நேற்று போட்ட சார்ட் தான் இந்த பேட்டர்னில் எந்த சேஞ்சிங் நான் பண்ணலை. இதில் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, நேற்று உடைய க்ளோஸுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா மேலே ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு இந்த ஏரியா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 25,530 அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதை தாண்டும் பட்சத்தில் தான் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு 25,580 90 இந்த மாதிரி ரேஞ்ச் இந்த ட்ரெண்ட் லைன் வரையும் போயிட்டு அங்கேருந்து ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே நான் க்ரீன் கேண்டில் வந்ததுன்னா நெக்ஸ்ட் கேண்டில் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில் வச்சா தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் கால் சைடு எடுக்கலாம். ஒரு ரீடெஸ்ட் பண்ணுறப்போ உங்களை வந்து எடுக்க சொல்லுங்கள். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் என்ன இருக்குன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகி அங்கேருந்து ஃபால் ஆகுது. ஃபால் ஆனது கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸுக்கிட்ட சப்போர்ட் எடுத்து ரிவேர்ஸ் ஆகிருந்ததுன்னா நீங்கள் இங்கேயே வந்து கால் சைடு எடுத்துருக்கலாம். ரிவேர்ஸ் நேற்றும் சொல்லியிருந்தேன் நான், ரிவேர்ஸ் ஆச்சுன்னா நீங்கள் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா திரும்ப அகைன் உள்ளே வந்துட்டு சப்போர்ட் வரையும் வந்துடும் சொல்லியிருந்தேன். கீழேனா சப்போர்ட் எங்கே கொடுத்துருக்குறேன் 25,450 அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அதுக்கும் கீழே வந்தால் 25,350 சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நீங்கள் மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கேண்டிலுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். ஃபஸ்ட்டு எப்போவுமே ரெசிஸ்டன்ஸில் ஒரு ரெட் கேண்டில் வந்து சப்போர்ட் எடுக்கணும். இது வந்து ரெசிஸ்டன்ஸு. இங்கேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் க்ரீன் கேண்டலாக வச்சுதுன்னா நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் வரையும் டார்கெட் வச்சுருக்கலாம் ஒன்று. ஆனால் மார்க்கெட் நெக்ஸ்ட் கேண்டில் என்ன பண்ணுதுன்னு பார்த்து தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். ஃபஸ்ட்டு ரெட் கேண்டில் வந்துருச்சு, செகண்ட் ரெட் கேண்டில் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே க்ளோஸ் அப் வைக்கிறதுனால மார்க்கெட் அடுத்த சப்போர்ட்டுக்கு வரும். ஏன்னா இந்த இடம் தான் உங்களுக்கு வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். புரியுதுங்களா? எவ்வளோன்னா 25,498 வந்து உங்களுக்கு சப்போர்ட் வரும். ஏன்னா கேப் அப்பில் எப்போவுமே மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா நல்லா நோட் பண்ணிங்க. கேப் அப்பில் மார்க்கெட் நேற்றுடைய க்ளோசிங்க்கு கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா கேப் அப் கேண்டில் க்ரீனாக ரெட்டான்னு வாட்ச் பண்ணுங்க. ரெட் கலர் கேண்டில் வந்ததுன்னா அந்த மார்க்கெட் ஃபால் ஆகி ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக, அதாவது நேற்று நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது 25,490 அது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதையும் தாண்டினா தான் மேலே இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் மேலே போகும் ட்ரெண்டில் வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகுனா சப்போர்ட் ஆக்ட் ஆகிடும். அப்போது அங்கேருந்து ஃபால் ஆகிற மார்க்கெட்டு இந்த ஏரியா வந்து ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸில் சப்போர்ட் எடுக்குதுன்னா எப்படின்னா ரெட் கலர் கேண்டில் அதை வச்சு அதில் ஒரு டிப் பண்ணி நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ஒரு பின்பார் மாதிரி வருது. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் அந்த இடத்த நோட் பண்ணுங்கள். இந்த கேண்டில் என்னென்னலாம் பண்ணியிருக்குதுன்னு நீங்கள் நோட் பண்ணால் தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கேண்டில், நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை ஃபால் பண்ணோன்னே அங்கேருந்து ஒரு புட் சைடு ஒரு சின்ன ஸ்கேல்பிங் இருக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் வரையும் வரும். இந்த ரெசிஸ்டன்ஸு நேற்று உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸு இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் ஆனதால் சப்போர்ட் ஆகிடும். புரியுதுங்களா? இந்த இடம் வரையும் வரணும். இந்த ஏரியாவை க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறமா நேற்றுடைய க்ளோசிங் கேண்டலுடைய விக்கு 25,488 இது வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க. ட்ரிகர் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். நேற்றுடைய க்ளோசிங் கேண்டலுக்கு மேலே இது வந்து ட்ரிகர் பண்ணிடுறாங்க. தெரியுதுங்களா? நேற்றுடைய க்ளோசிங்க்கு மேலே ட்ரிகர் பண்ணிடுறாங்க. ட்ரிகர் பண்ணிவிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுறான், அங்கேருந்து மார்க்கெட் ரிவைஸ் ஆகிடும். மார்க்கெட்டுடைய க்ளோசிங் ரேஞ்சு விக்கு 25,488 அதாவது கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா மார்க்கெட் ரெட் கேண்டில் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஃபால் ஆகுது. ஃபால் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட் எடுக்கணும். அந்த சப்போர்ட் எடுக்கலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு நேற்றுடைய க்ளோசிங் விக்குக்கு மேலே சப்போர்ட் எடுக்கணும். இந்த விக்கு வரையும் வந்துருச்சு. அடுத்த கேண்டில் வந்து ஒரு க்ரீன் கலர் பாடி வந்துருச்சு. பாடி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மேலேயும் விக்கு கீழேயும் விக்கு வந்துருக்குது. நல்லா நோட் பண்ணுங்கள். மேலேயும் விக்கு வந்துருக்குது, கீழேயும் விக்கு வந்துருச்சு. அப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கேண்டில் ஒரு க்ரீன் கேண்டிலாக வந்து இதுக்கு மேலே வந்து க்ளோஸ்அப் தான் பார்க்கணும். க்ளோஸ்அப் வைக்கலை, ஆனால் ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் வந்துருச்சு. புரியுதுங்களா? க்ளோஸ்அப் வைக்கலை, ஆனால் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு க்ரீன் கேண்டிலாக வந்துருச்சு. க்ரீன் கேண்டிலாக வந்ததால் நெக்ஸ்ட் கேண்டில் நீங்கள் வந்து கால் சைடு போகலாம். டார்கெட்டு இது வரையும் வச்சுருக்கலாம். நான் காலையில் இதில் ஒரு ட்ரேடு ஒன்று நான் வந்து கொடுத்துருந்தேன். இது வரையும் வந்து உங்களுக்கு வந்து டார்கெட் லெவல் கொடுத்துருந்தேன். வாட்ஸ்அப்பில் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அடுத்த ட்ரேட் எப்படி எடுத்துருக்கலாம்னா நீங்கள் இன்றைக்கி உள்ள ட்ரேட் லெவல் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் ட்ரேடு நீங்கள் எப்படி பண்ணியிருக்கணும்னா மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆகுது. ஓப்பனிங் கேண்டில் இங்கேருந்து ஃபால் ஆகுது. இப்போ ஃபால் ஆகுதுன்னா இந்த ஏரியா உங்களுக்கு வந்து என்ன ஜோனாக இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும். ஏன்னா இங்கேருந்து ஃபால் ஆகுது, ஒரு புது ரெசிஸ்டன்ஸு மார்க்கெட் கொடுத்துருக்குது. இந்த ஏரியாலேருந்து ஃபால் ஆகுதுன்னா அங்கேருந்து மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்துருக்கு. இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்குன்னா திரும்ப இது வரையும் தான் மார்க்கெட் வந்து போகும்.
இதுக்கு மேலே க்ளோஸ்அப் வச்சாதான் ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் மேலே போவாங்க. சரிங்களா? இது ஒன்று. ரெண்டாவது ட்ரேட் நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து எங்கேருந்து ஃபாலோ ஆகிருக்கிறாங்க, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலேருந்து ஃபாலோ ஆகிருக்குது. ரிட்டர்ன் அங்கேருந்து மார்க்கெட் கீழே நேற்று க்ளோசிங் ரேஞ்சில் ட்ரிகர் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. போனால் அந்த ரெசிஸ்டன்ஸ் வரையும் மார்க்கெட் போயிடுச்சு. திரும்ப அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பின்பார் வராங்க. பின்பார் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் எப்படி ட்ரேட் எடுத்துக்கலாம்னா, பின்பார் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு ஷார்ட் போயிருக்கு. அந்த ஷார்ட் எப்படின்னா, அந்த பின்பாருக்கு கீழே என்ட்ரி, இந்த பின்பாருக்கு கீழே உங்களுடைய என்ட்ரி லெவல், அந்த பின்பாருக்கு மேலே நீங்கள் எஸ்எல், உங்களுடைய டார்கெட் இந்த ரெட் பாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெட் பாடியோட லோ வரைக்கும் உங்கள் டார்கெட் இருக்கு. புரியுதுங்களா? எப்படி வச்சுருக்கோம்னா, மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் போயிட்டாங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பின்பார் வந்துருச்சுன்னா, அந்த பின்பாரை அடுத்த கேண்டில் க்ளோஸ்அப் வைக்க தான் பாருங்கள். க்ளோஸில் ஒன்று ரெட் பார் கொடுக்குது. உடனே நீங்கள் இந்த ஏரியாவில் எஸ்எல் போட்டு கீழே டார்கெட் எங்கேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்குது, அந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்குள்ள இந்த பின்பாருடைய ஹை வரையும் டார்கெட் வைக்கலாம். வச்சுருந்தீங்கன்னா ஒரு 20-30 பாயிண்ட் நீங்கள் வந்து கேட்ச் பண்ணியிருக்கோம். 2 ட்ரேட் நீங்கள் பார்த்துட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒரு மார்க்கெட் வந்து மேலே போகிற மார்க்கெட்டோ கீழே போகிற மார்க்கெட்டோ, அந்த ஏரியாவில் மார்க்கெட் ஒரு ரிஜெக்ஷன் வைக்கிறாங்கன்னா, இந்த பாருங்கள் இந்த லெவல்ஸ், இந்த இடத்த வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள். இந்த லெவல் பார்த்தீங்கன்னா மேலே போகிற மார்க்கெட். புரியுதுங்களா? இந்த மேலே போகிற மார்க்கெட்டில் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா, இது வந்து ஒரு க்ரீன் பாடியாக தான் உங்களுக்கு வந்துருக்கும். க்ரீன் பாடியாக வந்து ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகிற மாதிரி மார்க்கெட் கொடுக்குறாங்க. எப்பவுமே ஒரு ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் வந்து பிரேக்கப் கொடுக்குறாங்கன்னா, அடுத்த கேண்டில் வந்து ஒரு க்ரீன் பாடியாக போட்டால் தான் நீங்கள் வந்து ரீடெஸ்ட் பண்ணுறப்போ ட்ரேட் எடுக்கணும். ரீடெஸ்ட் பண்ணல, ஒரு பாடி வந்து க்ளோஸ்அப் கொடுத்துருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து விற்க வந்துருக்கு, நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ்அப் கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு அடுத்தது அதுக்கு மேலே வந்து ஒரு பாடி க்ரீன் கலர் ஃபுல் பாடி வந்துருச்சுன்னா நீங்கள் என்ட்ரி போயிருக்கலாம். ஆனால் இது என்ன பண்ணுறதுன்னா, ஒரு ஃபேக் பிரேக்கப் ஒன்று கொடுத்துட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் வைக்கிறாங்க. ரிஜெக்ஷன் வைக்கிறது எப்படின்னா, ஆமர் கேண்டில் மாதிரி வந்திருக்கு. இந்த ரவுண்டு போட்டு காட்டுறது பாருங்க, ஆமர் கேண்டில். இந்த ஆமர் கேண்டில் வந்துருச்சுனாலே நீங்கள் அங்கேருந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், நேற்று வந்து இந்த ஏரியா இந்த ரெட் கலர் பாக்ஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், கீழே உள்ளது சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கு. ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் இந்த மாதிரி மேலே விற்க வச்சுட்டு கீழே கொடுத்ததுன்னா, நெக்ஸ்ட் கேண்டில் அந்த டவுனை பிரேக் டவுன் கொடுத்து ஒரு ரெட்டாக ஆயிடுச்சுனாலே நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது செல் சைடு தான். செல் சைடு ட்ரேட் பண்ணியிருந்தீங்கனாலே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,450 70 பாயிண்ட் எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து ஒரு 30 to 40 பாயிண்ட் வந்து இந்த ஏரியாலே நீங்கள் வந்து கேட்ச் பண்ணியிருக்க முடியும். கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம். நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கணும்னா கேண்டில் ஃபுல்லாகவே வந்து வாட்ச் பண்ணுங்கள். கேண்டில் வந்து எப்படிலாம் மூவ் ஆகுது, ஒவ்வொரு கேண்டிலும் என்னென்ன சொல்லுது, அதெல்லாம் நீங்கள் வந்து ரீட் பண்ணுங்கள். கேண்டில் ரீட் பண்ணால் மட்டும் நீங்கள் வந்து டெய்லி ட்ரேட் பண்ணிடலாம். ஃபுல் டைம் ட்ரேடராக இருந்தால் நீங்கள் உங்களுக்காக வாய்ப்பு வரையும் வெயிட் பண்ணுங்கள். வாய்ப்பு எப்பெல்லாம் கிடைக்கும், ஒரு ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் போய் டச் பண்ணுறப்போ அங்கே ஒரு சான்ஸ் கிடைக்கும், ஒரு சப்போர்ட்டில் மார்க்கெட் டச் பண்ணுறப்போ அங்கே ஒரு சான்ஸ் கிடைக்கும். இது வந்து ரெசிஸ்டன்ஸில் ஆமர் கேண்டில் வந்துருக்கு. இதே சப்போர்ட்டில் வந்திருக்குன்னா நீங்கள் வந்து எப்படி ட்ரேட் பண்ணலாம், இதை பாருங்கள். இந்த ஏரியாவில் என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட்டு, நல்லா நோட் பண்ணுங்கள். இந்த ஏரியாவில் மார்க்கெட் கீழே வர மார்க்கெட் இந்த பக்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சப்போர்ட்டில் மார்க்கெட் ரெட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு விக்கு வச்சுட்டு மேலே வந்துட்டு க்ரீன் பாடியாக கொடுத்துறாங்க. க்ரீன் பாடியாக கொடுத்ததுக்கப்புறமா மார்க்கெட் எப்படி பண்ணியிருக்குன்னா, இதுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் அப் வைக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி க்ரீன் கலர் சப்போர்ட் கேண்டிலுக்கு மேலே ஒரு க்ரீன் பாடி இருந்துச்சுன்னா க்ளோஸ் அப் வைக்கணும், ஒரு ஃபுல் பாடி உட்காந்தாதான் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் கேண்டில் ரிவர்சல் ஆகிடுது, ஒரு கேண்டில் வந்து ஒரு இன்டிசென்ட்டாகவே இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த க்ரீனுடைய விக்கு லோவை டச் பண்ணவே இல்லை, மார்க்கெட் மேலே தான் போயிருக்குது. புரியுதுங்களா? சப்போர்ட்டில் இந்த மாதிரி விக்கு வந்தால் கால் சீட் எடுக்கலாம். அதுக்கு நீங்கள் எஸ்எல் பார்த்தீங்கன்னா அந்த விக்குக்கு கீழே எஸ்எல் போட்டுக்கலாம். ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் கீழே வருதுன்னா நீங்கள் வந்து புட் சைடு ட்ரேட் பார்க்கலாம். புட் சைடு ட்ரேட் பார்க்குறீங்கன்னா அந்த விக்குக்கு மேலே எஸ்எல் போட்டு அதுக்கு கீழே வந்து ட்ரேட் என்ட்ரி கொடுக்கலாம். என்ட்ரி கொடுத்து நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கணுன்னா அந்த சப்போர்ட் லெவல், அடுத்த சப்போர்ட் எது வரைக்குமோ அது வரைக்கும் மார்க்கெட் வரும், அது வரைக்கும் நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து ட்ரேடில் ஹோல்ட் பண்ணலாம். இல்லை 10 பாயிண்ட் போகுதுன்னா 10 பாயிண்ட் போகுதுன்றதோட ப்ராஃபிட்டோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் இப்படிலாம் போயிருக்குது. நாளைக்கு எப்படிலாம் போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கி மார்க்கெட்டுடைய லெவல்ஸ் நம்ம சொன்ன மாதிரி ஆக்ட் ஆகிருக்குது. ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டில் மார்க்கெட் ரிவர்சல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நாளைக்கு எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்குடைய
விக்கை நோட் பண்ணீங்க. இன்னைக்கு மார்க்கெட்டுடைய விக்கு எங்கே இருக்குது? இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது ரெசிஸ்டன்ஸ், இது ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு விக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஏரியாவை பீட் பண்ண முடியும். 25,550 மார்க்கெட் தாண்ட முடியல. தாண்ட முடியாமல் மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் வைக்கும். அப்போ இன்னையுடைய ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்டுக்கு நோட் பண்ணுறேன். இன்னையுடைய ரெசிஸ்டன்ஸ் இதுதான். ஓகேங்களா? இது இன்னையுடைய ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட லெவல் தான். நேற்று போட்ட லெவல் தான் சப்போர்ட் மார்க்கெட்டுக்கு. இதுதான் வந்து சப்போர்ட் லெவல். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல். இது வந்து சப்போர்ட், ஃபர்ஸ்ட் சப்போர்ட், இது செகண்ட் சப்போர்ட், இது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? இது வந்து மார்க்கெட்டுடைய ரேஞ்சு வந்து இதுவரையும் போகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. நாளைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து ஒன் டே டைம் ஃப்ரேமில் போட்ட ட்ரெண்ட் லைன். சரிங்களா? இந்த ட்ரெண்ட் லைனில் வரைக்கும் தான் வந்து மார்க்கெட்டு போகக்கூடிய சூழ்நிலை நாளைக்கு அமைகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கும். இப்போது இன்னைக்குடைய க்ளோசிங்க்கு மேலே இதை நான் எடுக்கிறேன். இன்னைக்குடைய க்ளோசிங்க்கு மேலே மார்க்கெட் வந்து நாளைக்கு க்ளோஸ் ஒரு இன்னைக்கு ஓப்பனிங்கிட்டே ஓப்பன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே என்ன இருக்கிறாங்கன்னா ஃபுல்லாகவே ரிஜெக்ஷனாக இருக்கிறாங்க. ரிஜெக்ஷன் எப்படின்னா விக்கு வச்சுட்டு வந்துடுறாங்க. ஃபுல்லாகவே ரெட் பாடி க்ரீன் ஆகிட்டு திரும்ப விக்கு, திரும்ப க்ரீன் ஆகி விக்கு, க்ரீன் ஆகி விக்கு, க்ரீன் ஆகி விக்கு, ஃபுல்லாகவே விக்கு. இந்த விக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா மார்க்கெட்டை கீழே போகிறதுக்குள்ள டைரக்ஷனை சொல்லுது. சரிங்களா? மார்க்கெட் நாளைக்கு ஒரு க்ளோஸ் டவுன் கொடுத்து மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்குள்ள சான்சஸ் இருக்குது. கேப் டவுனில் ஓப்பன் ஆகும். அந்த கேப் டவுன் வந்துன்னா இந்த விக்குக்கு கீழே போகாத வரைக்கும் மார்க்கெட் மேலே தான் போகும். புரியுதுங்களா? இந்த விக்கு வச்சுருக்குறாங்க பாருங்கள். இந்த விக்குக்கு கீழே மார்க்கெட் போகாத வரைக்கும் நாளைக்கு இதில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகிறதுக்குள்ள சான்சஸ் தான் இருக்குது. ரெசிஸ்டன்ஸு மேலே ஸ்ட்ராங்காக இருக்குது, சப்போர்ட்டு கீழே ஸ்ட்ராங்காக இருக்குது. புரியுதுங்களா? இந்த விக்கு தான் வந்து உங்களுக்குள்ள லெவல். இந்த லெவலில் நீங்கள் வந்து உங்களுடைய சார்ட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்க் பண்ணி வைக்கிறேன். இதுதான் வந்து இந்த விக்குடைய லெவல். இது வந்து சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை உடைக்கிற பட்சத்தில் தான் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த சப்போர்ட்டுக்கு கீழே மார்க்கெட் வந்தால் நீங்கள் வந்து குட் சைடு எடுக்கலாம். இல்லைனா இந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட் ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்தாங்க அப்படின்னா, ரிவர்சல்னால் ஒரு டோஜியோ ஒரு பின்பாரோ அந்த மாதிரி வரும். மார்க்கெட் ரெட் பாடி போட்டு இங்கேருந்து சைட்வேஸ்லேயே போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கீழே விற்க அதிகமாக சப்போர்ட் லைனில் விற்க அதிகமாக வந்தாலே கீழே விற்க வச்சுட்டு மார்க்கெட் மேலே போக போகுதுன்னு டைரக்ஷன் ஓரளவு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ நீங்கள் கால் சைட் எடுக்கலாம். சப்போஸ் ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா அங்கேருந்து மேலே விற்க வச்சுட்டு இங்கே வந்த மாதிரியே வந்தாங்கன்னா புட் சைடு எடுக்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் இன்னைக்குடைய க்ளோசிங் ரேஞ்சு, செகண்ட் டார்கெட் இன்னைக்குடைய லோ ரேஞ்சு. புரியுதுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறீங்க, ஷேர் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு மார்க்கெட் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்யூ.